ராமத்தம்மா எப்போ தியானலிங்கம் ஆரம்பிச்சதோ அப்போலேருந்து இங்கே தான் இருக்காங்க. ராமத்தம்மா பற்றி சொல்லணுன்னா, அவங்க ரொம்ப டிவோஷனில் வந்து குழந்த மாதிரி இருப்பாங்க. ஒரு எளிமையாக ஒரு பக்தி அவங்கக்கிட்ட இருக்குது. லிங்கஜோதி வந்து வாஷ் பண்ணுறது, இந்த ஆக்டிவிட்டிலாம் வந்து கோயில் சம்மந்தமான பணி, அந்த தொண்டு வந்து ரொம்ப அர்ப்பணிப்பாக அவங்க செய்கிறது வந்து அவங்களுக்கு நிகர் வேறு யாரும் நான் பார்த்ததில்லை. ஆனால் ராமத்தம்மா அதில் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் இருப்பாங்க. அதாவது தியானலிங்கத்துக்காகவே வாழ்க்கப்பட்டாங்கன்னு சொல்லலாம் ஒரு வார்த்தையில். எவ்வளோ குளிர், எவ்வளோ பனி, எவ்வளோ வெயில் இருந்தாலும் அவங்க வருவாங்க. அவங்களுக்கு இங்கே தியானலிங்கத்தில் வந்து இந்த பணி செஞ்சு தான் அவங்க வாழ்க்கை நடத்தணும்னு அவசியம் இல்லை. அவங்களுக்கும் ஜமீன் இருக்குது, அவங்களுக்கு நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்குது. அவங்க வந்து இங்கே வேலை செய்கிறதுக்காக வரல, ஒரு பக்தராக தான் வராங்க. 26 வருஷமாக இங்கே தொடர்ந்து வந்துட்டுருக்காங்க. கோவிட் டைமில் கூட அவங்க லாக்டவுன் ஆகி, ஆனால் கோயில் மட்டும் திறந்துருந்துச்சு. ஈஷாலே உள்ளே வசிக்கிறவங்க மட்டும்தான் கோயிலுக்கு போயிட்டு வர மாதிரி இருந்தது. அப்போ அழுவாங்க, சாமி இந்த மாதிரி எனக்கு சோதனை வந்ததே இல்லை. குறிப்பிட்டு சொல்லணுன்னா, மகாசிவராத்திரிக்கு நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நாள் முழுக்க வேலை வந்து கண்டினியூ வந்துகிட்டே இருக்கும். விளக்கும் நிறைய இருக்கும், அதை வாஷ் பண்ணி அதை மக்களுக்கு தயார் பண்ணி கொடுக்க வேண்டியிருக்கும். சிவராத்திரி அன்னைக்கு நைட்டு முழிச்சிட்டே இருப்போம், மற்றவங்களாம் கிரவுண்டில் இருப்பாங்க. இங்கே வந்து அவங்க அந்த பாத்திரம், அந்த விளக்கு அதெல்லாம் கழுவி அது கூட அவங்க வந்து மகாசிவராத்திரியை கொண்டாடிட்டு என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே இருப்பாங்க. அது வந்து ஒரு தன்னார்வமாக செஞ்சால் தான் அது வரும். அது இன்னொரு படி டீப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால தான் அது முடியும். 26 வருஷமாக அவங்களுக்கு இங்கே வரணும்னு ஒரு தேவையில்லை. இப்போ 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் தாண்டி வாழ்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பஸ் பிடிச்சி, ஒரு ஆட்டோ பிடிச்சி, யாரோ 2 வீலர் ஹெல்ப் எடுத்து கூட இங்கே வருவாங்க இந்த வயசில். அவங்க இருக்கிறது எப்படின்னா, ஒரு வீட்டில் பெரியவங்க ஒரு பாட்டி இருந்தால் எப்படி ஒரு சின்ன சின்ன விஷயம் கவனித்து பண்ணிப்பாங்களோ அந்த மாதிரி அந்த இடத்துல அவங்க இருக்கிறத பார்க்குறேன். ஒரு சமயம் வயசு காரணமாக அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருந்தது. ஏம்மா நீங்கள் இவ்வளோ சிரமப்பட்டுட்டு வரணுமா, நீங்கள் ரெஸ்ட் எடுக்கலாம்ல அப்படின்றதுக்கு, இல்லை சாமி, வீட்டில் இருந்தால் தான் நமக்கு உடம்பு முடியாமல் போகும் சாமி, இங்கே இருந்தால் தான் நல்லா இருப்போம், நமக்கு இந்த இடம் தான் சாமி சுத்தப்படும் அப்படின்னாங்க. ஸோ அவங்க ஏதோ ஒரு வகையில் ரொம்ப ஆழமாக இந்த இடத்தோட கனெக்ட் ஆகிருக்காங்க. இந்த இடத்தோட சக்தி அவங்க உணர்றாங்கன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அவங்களோட ஏஜுக்கும் அவங்களுடைய வாழ்க்கை முறைக்கும் அப்படி செய்யணும்னு இல்லை. இது பக்தராக இருந்தால் மட்டும்தான் அது செய்ய முடியும். அவங்க தியானலிங்கத்துக்குன்னே பிறந்தாங்க கூட சொல்ல முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு லிங்கத்தோடு ஈடுபட்டு 26 வருஷமாக அந்த கோயில் வளாகத்திலே ஒருத்தவங்க, மற்ற பிரம்மச்சாரிகளுக்குலாம் வேலை இருக்கும், வேற எங்கேயோ போயிடுவாங்க. அந்த 26 வருஷமாக அந்த லிங்கத்தோட வட்டத்திலே வாழ்ந்த ஒரு உயிர்னா அது ராமத்தம்மா சொல்லுவாங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஹியூமன்ஸ் ஆஃப் ஈஷா சேனல்ல இன்னைக்கு வந்திருக்கிற ஒருத்தவங்க வந்து, நம்ம நிறைய பேர் சத்குருவை வந்து சத்குருவா பார்ப்போம், குருவா பார்ப்போம். இவங்க வந்து அவங்கள சாமின்னு தான் சொல்லுவாங்க. இன்னும் அவங்களோட பேச பேச பார்த்தோம்னா கண்ணில் தண்ணியா வரும். தெய்வத்தை நேர்ல பார்த்த மாதிரி தான் இருக்குன்னு எனக்கு சொல்றாங்க. எனக்கு இது எப்படி இருந்தது அப்படின்னா, ரொம்ப வருஷம் முன்னாடி, பல செஞ்சுரிஸ் முன்னாடி நாயன்மார்கள்லாம் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த மாதிரி ஒரு நிலையில 27 வருஷமா ஒரே விஷயத்தையோ ஒரே செயலையே செய்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு உன்னதமான ஒரு மனிதரை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம கூட வந்து இன்னைக்கு ராமத்தம்மல் அம்மா வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய அனுபவங்கள் பத்தி நம்ம இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்களை பத்தி சொல்லுங்கம்மா. வணக்கம் கண்ணு. நான் ரொம்ப வருஷமா நான் இங்கதான் இருக்கிறேன். நான் சத்குரு எல்லாம் நல்லா பாத்துக்கிறாரு. நான் ஆரம்பத்தில் வரும்போது தியானலிங்க ஒண்ணுதான் இருக்கு, இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்புறம் சத்குரு வந்து இத்தானே உருவாக்குந்தா அவரால்தான். மக்களுக்கு எத்தனை உதவி வேணாலும் பண்றாரு. இந்த காலத்துல 10 ரூபாய் கொடுத்து ஓசிக்கிறதையா சத்குரு இத்தான மக்களை காப்பாத்தி இருக்கு இடம் கொடுத்து சாப்பாடு கொடுத்து இத்தனை மக்களை ஆதரிக்கிறாருன்னா அவர்னால்தான் முடியும் சாமி. எங்களை எல்லாம் அவை குடும்பத்துல ஒருத்தராத்தான் பார்க்கலாங்க. எந்த குறை யாரும் தப்பு சொல்லவே முடியாது. இந்த காலத்துல பெத்த மகனும் கூட ஒரு நேரம் சாப்பாடு விட்டு மறைச்சுன்னா கொண்டு போய் ஆசிரமத்தில் விட்டுறா. எங்க சாமி அப்படி இல்லை, எல்லாத்தையும் அனுசரிச்சு எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுத்து நல்லா முறையா வச்சுக்கிறாரு. நான் நல்லா இல்லை, நான் நல்லா இல்லை. காரியம் இருந்து 2 பஸ் மாறிட்டு நான் வேலைக்கே வரேன். ஒரு நாளைக்கு வீட்டுல இருந்து எனக்கு மனசு கேட்காது. இங்க வந்தாத்தான் மனசு எனக்கு நிம்மதி. நான் பெத்த மகன் எல்லாம் நம்புது.
சாமி சரி குருமத்தை நான் நம்பி இருக்கு. அவரை நீ உயிர் போக வரைக்கும் நீ இரு, நீ வாழ்ந்தேன்னு சொல்றாங்க. நீங்க அவரை நேர்ல பாத்திருக்கீங்க? நேர்ல பேசுவாருங்கன்னு. ராமத்தம்மா நல்லா இருக்கிறியா? ம். நல்லா இருக்கிற சாமி. ம். டெய்லி அப்படி கலக்க வருவாரு. நான் வீட்டுக்கிட்ட ஓட்டு நிற்பேன். ம். அப்ப கேட்பாரு, நான் இன்னாச்சுக்கு வருவேன்னு உனக்கு எப்படி தெரியும்? சாமி நீ வார்த்தை எனக்கு தெரியும். ம். நல்லாரு நல்லாரு ம். நல்லா சில பின்னால முன்னால் நந்தி கொண்டாந்து வச்சிருப்பாங்க, சின்ன நந்தி. ம். அதைய ராமத்தம்மா இது சிறுசாக்குது, நான் முடி பெருசு கொண்டாந்து வைக்கிறோம், அதை நீ தான் பார்த்துக்கணும். ம். சரி சாமி பார்த்துக்கணும் அப்படின்னு. நான் உயிர் போக வரைக்கும் இங்கதான் சாமி நான் இருப்பேன். என் ராயசு பூரா உங்களுக்குத்தான்னு சொன்ன கேட்க சிரிக்குவாரு. ம். நல்லா பேசுவாரு. உங்க ஆயுசு ஃபுல்லாவே சத்குருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆமா, என் ராயசு பூரா அவருக்குதான். அப்படி அவர் உங்களுக்கு என்ன பண்ணாரு? அப்படி அவர் எத்தனையோ எனக்கு நன்மணி இருக்குது சாமி. இந்த ம். காலத்துல இன்னொரு மாத்திரை முடங்க மாட்டேன், ம். ஒரு ஊசி போட்டது இல்லை, பிரஷர் இல்லை, சர்க்கரை இல்லை. ம். இன்னும் நான் இத்தனை வயசாகி 2 பஸ் மாதிரி வேலைக்கு வரணுன்னா அவரோட அருள்நாள் தான். ம். மாத்திரை ஊசி எல்லாம் போடாம எப்படி நான் 72 வயசுல? அப்படியாதான் இன்னும் இருக்கிறேன். ஒரே மாத்திரை சளிப்பு மதிப்பும் கூட சேர்த்து மாத்திரை எப்படி ஏதாவது யோகா ஏதாவது பண்றீங்களா? யோகா இது எனக்கு டெய்லி நீங்க ஜோதி விளக்குறது யோகா. இப்படிக்குள்ள ஓடணும், இப்படி வைக்கணும், இப்படி வைக்கணும், அதே யோகா தான். திரும்பி திரும்பி ம். ம், உட்கார்ந்த இடத்துல யோகாவா? உட்கார்ந்த இடத்துலயே யோகா பண்ணுவேன். புதுசு 7 நாள் யோகா பண்ணிக்கிறேன், சொல்லி கொடுக்குறாங்க அந்த காலத்துல. அப்புறம் என்ன பண்ணீங்க? பண்ணலையா அப்புறம்? அப்புறம் பண்ணினேன் ஒரு 6 மாசம் 7 1 வருஷமே பண்ணினேன். ம். அப்புறம் பண்ணல. ம். உங்களுக்கு காலையில் வந்த கோயில் பாஸ் கூட்டணும், துவைக்கணும், ம். நந்தி கருவோணும், பூ வைக்கணும், கோலம் போடணும். சோ சத்குரு வந்து இந்த பெரிய நந்தி வரதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணி ஆமா, நீங்க இது தான் நந்தியை பாத்துக்கணும்னு சொல்லிட்டாரு. சொல்லியாச்சு. நந்திக்குள்ள நான் போறேன், அடுத்த பேர் போக சொல்ல மாட்டேன், நான் தான் வந்து கிளீன் பண்ணுவேன் தினமா? தினம் முன்ன. ஏன்னா இப்பதான் நிறைய ம். அழுகுக்கிறாங்க, அதனால ம். So, இப்பதான் ஆரம்ப காலத்துல நந்தியை நீங்களே தான் பாத்துக்கிட்டீங்க. நானே தான் பார்த்தேன். என்னென்னலாம் பண்ணுவீங்க நந்தி மெயின்டைன் பண்ணணும்னா? தண்ணி ஊத்தி கழுவி ஆ. பூவெல்லாம் வச்சு கோலம் போட்டு ம். எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் போய் ம். அங்க ஒரே தலைவாசம் இருக்கு. ம். ஆமா. சாமி ஆதி ரூபாதான் இருப்பாருங்க. ம். தட்டுகள்லாம் கழுவி வெல்வம் பொறிச்சிட்டு வந்து சமாதி கட்டுக்கு வெல்வ காடு, ம். அங்க போய் வெல்வம் பொறிச்சிட்டு வந்து கொஞ்சம் தண்ணி ஊத்தி கொஞ்சம் பூ போட்டு ம். அங்க முன்னாடி வச்சு பார்ப்பா. இப்படி கூட்டம் இல்லை, ம். எப்படா யாராலும் வருவாங்கன்னு பார்க்கணும். அப்படி இருந்த இடம் இன்னைக்கு ம். இத்தனை பேர் இருக்கிறாங்கன்னா ம். எங்க சர்க்குருவால் தான். எப்படி நீங்க கேள்விப்பட்டீங்க? 27 வருஷம் முன்னாடி என் சத்குரு மகன் பத்தி செங்கல்ல கேள்விப்பட்டீங்க? டூம் கட்டுக்க எங்க மகன் செங்கல் அடிக்க நாங்க இதே ஊர் தானே, ம். செங்கல் அடிக்கிறதுக்கு வந்தா. ம். அப்புறம் அப்பதான் 5 வருஷம் மழை இல்லை. ம். என்ன பண்ணுவாங்க, சரி எனக்கு ஏதாவது வேலை இருந்தா கேட்டு வா சாமி, நானும் அங்க ஏன் வராதம் சரின்னு என் மகன் கேட்டு வந்து வர சொல்லிட்டாங்க. ம். அப்ப வந்து இங்க கூட்டுறதுக்கு ப்ரோக்ராம் நடந்து இதுக்கு அடிக்கு இந்த அரைச்சி கூட்டணும். ம். வந்து எல்லாம் கூட்டி முடிச்சு ம். சாமி நன்றியை செய்வட்டு நீங்க ம். ஜாதகத்தை போய் ம். பார்த்துக்கணும்னு சொன்னாரு. ம். அப்ப இருந்து இது நான் வரைக்கும் ம். அதே இடத்துல இந்த 27 வருஷம் அந்த விளக்குற வேலையே நீங்க வேற வேலை வேற கொடுக்க வேலையே கேட்டாலும் நீ அங்கதான் இருக்கணுங்கிறாங்க. ஏன் அப்படி? அப்படியே அவர் எனக்கு அருள்வாக்கு கொடுத்துக்கிறாரு. சரி குருனால எனக்கு அருள்வாக்கு கொடுத்துக்கிறாரு, அருளா கொடுத்துருக்காரு. அருள்வா கொடுத்துக்கிறாரு. இந்த ம். காலத்துல இலக்கண்ணு 10 ரூபாய் கொடுக்க யோசிக்கிறாங்க. ம். எங்க சத்குரு அப்படியா அரசாங்கமும் கூட மாசம் 1000 ரூபாய் கொடுத்துட்டு இது பண்றாங்க. ஆனா மாசம் 1000 ரூபாய்க்கு மனுஷன் சாப்பிட முடியுமா? ஆனா இவர் போடுறாரு, டெய்லி சாப்பாடு கொடுத்து தங்கறதுக்கு ரூம்பு கொடுத்து ம். சம்பளம் கொடுத்து எத்தனை யார் அரசாங்கம் கூட இப்படி செய்ய முடியாது. எங்க சாமி நல்லா இருக்கும். அது என்ன நாங்க எல்லாம் சத்குருன்னு சொல்றோம், நீங்க சாமின்னு சொல்றீங்க? நான் எப்பவுமே சாமி என்று சொல்லுவேன், பெரிய சாமி தான் சொல்லுவேன். ம். சாமியும் கூட பார்க்க முடியாது, ஆனா இந்த தெய்வத்தை நேரா பார்க்கலாம். சாமி நம்ம கண்ணுக்கு தெரியுமா? ம். ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியுது இந்த சாமி தான். இப்போ ஒருத்தவங்கள சாமின்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன்,
எல்லாம் குடுக்குறவர் தான் சாமின்னு சொல்லுவாங்க. எல்லா வசதியும் கொடுத்துட்டே இருக்கிறாரே. இன்னொன்று பேரு கை கால் சவத்து கொடுத்துக்கிறாரு. நம்மளுக்கு சாப்பாடு நிரந்தரமா டெய்லி கிடைக்குது. உடுத்த சீலை எல்லாம் கிடைக்குது. இதை விட நம்மளுக்கு என்னம்மா தேவை? ஒரு நோய் நொடி நம்ம ஆரோக்கியமா இருக்கிறோம். இதெல்லாம் அவரோட அருள்நாள் தானே. உங்க வீட்டுல இருக்கிறவங்களாம் ஈஷா யோகா பண்ணிருக்கிறாங்களா? என் மகன் 4 கிளாஸ் மணிக்கும் கூட எல்லாருமே நல்லா பண்ணிக்கிறாங்க. என் மகனை இங்கதான் வந்து வேலை செஞ்சான் 10-12 வருஷமா. என் பேத்திகள் 2 பேர்த்தையும் படிக்க வச்சதே சத்குரு தான். உங்க பேத்திங்களை படிக்க வச்சாங்க? 4வது வரைக்கும் கால்மெட்லயே படிக்க வச்சாங்க. அதையெல்லாம் நான் மறக்க முடியாது. இன்னைக்கு என்னமோ நம்ம பெருசா இருக்குன்னு பாக்கல, ஆனா நன்றி செஞ்ச பேரை மறக்க கூடாது. அப்படி என்ன அவர் மேல உங்களுக்கு ஒரு பாசம்? எனக்கு தனி பாசம் எனக்கு. அப்படிங்க அவர் உடம்புக்கு சரியில்லை போடுங்க. எனக்கு நைட்டு மகள் நான் தூங்கவே இல்லை. ஒரு காலில் வந்து அழுது அவர் நினைச்சாலே எனக்கு அவர் நல்லா இருக்கும். எத்தனை மக்கள் என்னென்ன பண்றாரு, அவர் நல்லா இருந்தா நல்லா பண்ண முடியும். அதனால எனக்கு அவரு எனக்கு அப்படி நேரத்தைக்கு கூட முளைப்பாடி வந்து இப்படியே போய் நின்று, சாமி நல்லா இருக்கிறீங்களா பேட்டி எடுத்தாங்க. அவர் பேக் மன நின்னாரு. கலக்கும் வந்து, சாமி நல்லா இருக்கிறீங்களா? இந்த வீடியோ ஓடிட்டு இருக்குது. அந்த வீடியோ ஓடிட்டு அப்படின்னாரு. சரி பார்த்து சாமியை கும்பிட்டு வந்தேன். நான் உங்களை ஒரு 8 வருஷம் முன்னாடி பாத்திருக்கேன். லிங்க சேவா பண்றப்போ உங்ககிட்டதான் வந்து இந்த பாத்திரம் எப்படி நல்லா பலபலன்னு கழுவுறதுன்றது நான் உங்ககிட்ட தான் கத்துக்கிட்டேன். நான் இப்பவும் ராமாத்தம்மா கை வச்சாலே இருட்டுக்குள்ள வச்சாலும் கூட பழப்பழம் எல்லாம் ஆரம்பங்களை கேட்பாங்க. தெரியும் பண்ணி இதெல்லாம் ராமாத்தம்மா கை பண்ணமும்பாங்க. அவரோட கருள்னால எனக்கு இந்த கை பாரு இன்னும் எப்படி இருக்குதுன்னு ஒன்னும் எதுவுமே வந்து நல்லா இருக்கிறேன். இன்னும் பாருங்க நிறைய அது எப்படி அப்படி பலபலன்னு எல்லாத்தையும் புளி தண்ணிக்குள்ள போடுறோம். சமையல பொடி போட்டு தேய்க்கிறேன். அவ்வளவுதானா? அவ்வளவுதான். மற்றது அதுக்கு நான் என்ன பண்ணறேன், கையை அப்படியா அப்படி அருளுக்கு கையில அவரோட அருள் அந்த கை பண்ணோம். இப்போ யாரால் வந்தாங்கன்னா சுழுக்கு எடுக்கிறதா, கழுத்து நீ வர்றதா, கால் நீ வர்றதா தொட்டா போதும் நல்லா ஆயிரு. அப்படித்தான் வருவாங்க உங்ககிட்ட. ராமத்தம்மா நேவ் வேண்டாம் தொட்டே நல்லா இருக்கு நல்லா ஆயிரு. உங்ககிட்ட வலின்னு வந்தா உங்களை தொட சொல்றாங்களா? வந்து நீ சும்மா தொட்டு விடு. என்ன பண்ணுவீங்க அப்போ? நீவி விடு, மஜாஜ் பண்ணி விடுது நல்லா. சமஸ்கரி குழந்தைகளுக்கு, மாங்களுக்கு, சாமிகளுக்கு எல்லாத்துக்கும் நீவு. சுலுக்குன்னு வந்தா உங்ககிட்ட வந்தா போதும் வந்து வந்தா நான் நீவி விட்டா தொட்டா போதும் நல்லா. அதுவும் சத்குருனால தானா? அதுவும் அவர்னால்தான். அவர் ஆசீர்வாதத்தினால நம்மளுக்கு அந்த அருள் கிடைச்சது. சும்மா எல்லாத்துக்கும் கிடைக்குமா? நீங்களே வந்து சாமி சத்குரு அது அவரோட மனசை பொறுத்து. இந்த அம்மாவுக்கு இதைத்தான் செய்யணுமா, இதைத்தான் பண்ணணுமா, அவர் அருளுக்கிறதுனால்தான் நான் அப்படி அவங்க தொட்டாலும் அது நல்லா போகுது. எனக்கு உங்ககிட்ட எனக்கு என்ன ஒரு ஞாபகம் இருக்குன்னா, இந்த மாதிரிதான் லிங்க சேவாக்காக 10 நாள் அப்ப இருக்கிற சமயத்துல வந்து தியானலிங்கத்துல இருந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்க வச்சிருவோம். நானும் உங்களோட சேர்ந்து விளக்குறேன்னு சொல்லிட்டு தேய்ந்து தேய்ச்சிட்டே இருப்பீங்க. அப்படியே நான் பார்த்துட்டே இருப்பீங்க. என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்னு. இல்ல இதை தேய்ச்சிட்டு இருக்கிறேன். அது என்ன அங்க ஒரு பொட்டா அப்படி ஒரு சின்னதா ஒரு கரை இருக்குது. நான் சொன்னேன் அதை போட்டேன் ட்ரை பண்ணல. இங்க கூட அதை அப்படி நீங்க வாங்கி உடனே ஒரு இதுல போட்டீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாம் பண்ணியாச்சு. அது சின்ன துளி தானே பார்த்தா கரெக்டா அதை பார்த்து அதை எடு அப்படின்னுவீங்க. கண்ணுக்கு நல்லா தெரியுங்க எனக்கு. இப்ப கொஞ்சம் கரையோட போடாது. சாமி செய்யறது சுத்தமா பழச்சுன்னு போகணும். இங்க இருந்து யாரு இப்படி வளர்க்கறா, யாரு இப்படி வளர்க்கறான்னு கேட்பாங்க. ஆமா, இப்பதான் அப்படித்தான் கேட்பாங்க. காலையில எப்ப வருவீங்க, என்ன பண்ணுவீங்க, எப்ப திரும்ப போவீங்க, அது சொல்லுங்க எங்களுக்கு. காலையில 4 மணிக்கு எந்திரிப்புங்கன்னு. எந்திரிச்சு எனக்கு ஏதோ செய்வேன், எல்லாத்தையும் வந்து வாங்கிவேன். 6 மணிக்கு இந்த தஸ்தா கிட்ட பஸ்க்கு நிற்பேன். மகளிர் பஸ் வருது, அதுல இருந்து ஏறி வந்து பல்ல இறங்கிக்குவேன். நம்ம
செக்யூரிட்டிக்கான பஸ் இருக்குது. அது வந்து 7 மணிக்கு இங்கே வந்துடுவேன். வந்து பஞ்சிங் பண்ணுவேன். நீங்கள் ஜோதி எல்லாம் வச்சுருப்பாங்க. பூரா 8:30க்கு அவங்க வாரக்குள்ள பழைய நல்லா ஆயில் திரி எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சிருவேன். அப்புறம் சாப்பிடுவேன். சாப்பிட்டு போட்டு அப்புறம் போய் உட்காந்தா 12 மணி வரைக்கும் விளக்குவேன். 12 மணி வரைக்கும் கொஞ்சம் சித்தே உட்காந்தா சாப்பாடு டைம் ஆயிடும். 1 மணிக்கு 1 மணிக்கு சாப்பிட்டா 2 மணி வரைக்கும் ரெஸ்ட்டு. 2 மணிக்கு மேலே வச்சு மறுக்கா கோயில் தட்டு துண்டுகா இருக்கிற சாமானுங்க எல்லாம் விளக்கி எல்லாம் எடுத்து வச்சுட்டு சாயந்தரம் 4 மணிக்கு 4:30க்கு டீ வருது. சாப்பிடுவேன். சாப்பிட்டானா 5:15க்கு கிளம்பி அப்புறம் 7 மணிக்கு விடுவோம். வெட்டி பழம் கொண்டு போய் விடுவோம். பஸ்ஸு இந்த ஸ்டாப் பஸ்லேயே போயிடுது. அதுலேயே போயிட்டாங்க. நதிகாய் சாமி நீ அதுலேயே போ அப்படின்ட்டாங்க. இல்லாட்டி வேறு பஸ்ஸுக்கு போகணும். ஸ்டாப் பஸ்லேயே போயிடுது. எனக்கு அதெல்லாம் அவரோட இருந்தாங்க சாமி. அப்படி போய் எட்டி பழம் இறங்கிடுவேன். அப்புறம் என் மகனுக்கு ஃபோன் பண்ண என் மகன் வந்து கூட்டிகிட்டு போயிடுது. உங்க மகன் சொல்லலையா வயசாயிடுச்சு போதும் எதுக்கு இவ்வளவு தூரம் கிளம்பி போயிட்டு இருக்கீங்க? எல்லாம் சொல்றாங்க என்னால இருக்க முடியும்னு. ஒரு நாளைக்கு கூட இருக்க மாட்டேன். ஞாயிற்றுக்கிழமை நாளும் வந்துருவீங்களா? எல்லா நாளும் வருவேன். ஞாயிற்றுக்கிழமை தான் லீவு. வாரத்துல ஒரு நாள் லீவ் கொடுக்கலன்னா ரொம்ப இதாயிடும் உங்களுக்கு. எனக்கு ஆகாது. எனக்கு இங்க வரணும். வீட்டுல இருந்தா தான் டயர்ட் ஆயிடுது. இங்க வந்தா தான் ஃப்ரெஷ்ஷா இருப்பேன். எனக்கு ஒரு நாளைக்காவது இங்க வரணும். இல்லாட்டி நைட்டு ஒரு 2 நாளைக்கு மகன் வீட்டுக்கு போன மகன் கேரளாவில் இருக்கிறேன். போனா அங்கே 2 நாளைக்கு படுத்தா அப்பவும் அந்த ஸ்டேஜ் இருக்கிற விளக்கு எடுத்து வைக்கிறேன். அப்படி ஒரு நாள் கட்டாலே முடிந்துட்டேன். 2 நாள் வரல மகன் வீட்டில் எடுத்து வைக்கிற ஞாபகத்திலேயே 12 கேடு. ஐயோ. அப்புறம் மகன் வந்து என்ன இப்படி திப்புன்னு சத்தம் கேட்குங்க. கண்ணுன்னா விளக்காங்க வச்சுக்குன்னு எட்டியே எடுக்கலான்னு எடுத்து போடுது. கனவுல எடுத்து வைக்கிற மாதிரி எடுத்து வைக்கலாம். ஆமா, அப்படி இங்க வராம இருந்தா எனக்கு அப்படி எல்லாம் தோணும். இங்க வந்தா தான் மனசு நிம்மதி. என் மகன் நல்ல இந்த வயசான காலத்துல எல்லாரும் சொல்றாங்க இந்த வயசான காலத்துல இருக்குன்னு எனக்கு உடம்புல தெம்பு இருக்குது. நான் நாங்க போனப்ப நல்லா இருக்கு அப்படின்னு பஸ்கார் டிரைவர் எல்லாம் பேசுவாங்க. அந்த அம்மா இன்னும் பழனியே போயிட்டு வந்து பொள்ளாச்சி போய் பழனியே போயிட்டு வந்துரு அப்படின்னாங்க. சாமி முகிலாவுக்கு தெரியும் எங்க இதை பத்தி என் குடும்பத்தை பத்தி. சாமி முகிலா சாமி நந்திகை சாமிக்கு தெரியும். அம்மா பையன் 2 பேரும் கோயில் கட்டுற டைம்ல இருந்து இருக்கிறீங்க. ஆமா. அதுக்கப்புறம் கோயில் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க இந்த இதுக்கு வந்துட்டீங்களா? தியானலிங்கமோட பாத்திரம் எல்லாம் மெயின்டைன் பண்றது. அப்பதான் இந்த கலப்பம் தெரியுங்களா? தியானலிங்கம் சின்ன தலைபாசு படிக்கிறதா அவருக்கு 2 புங்க மரம் இருக்குதா மரத்துக்கடியில வாசிங்க. அப்பெல்லாம் பவுடரு கிடையாது. மாட்டு சாணி எடுத்து போட்டு தேய்ச்சோம். மாட்டு சாணம் சாணம். அப்ப ரப்பர் இது பொடியாது. மஞ்சி தேங்காய் நாறு வந்து அந்த பொடி எல்லாம் எடுத்து போய் வச்சுக்க பக்குவமா. அதை போட்டு தேய்ச்சி எடுத்து வைப்பேன். அப்ப பிடிச்சி அதே படப்பேன். சத்குரு சொன்னாங்களா பல இருக்கணும்னு? யாரு சொல்ற? நம்ம வீட்லயே தான் நம்ம எதுவுமே சுத்தமா தான் செய்வேன். அப்படி சுத்தமா இருக்கட்டுன்னு நம்மளுக்கு வரவங்க சொல்ல சாமி மாங்காய் எல்லாம் சொல்லுவாங்க. ராமத்தம்மா கை வச்சாத்தான் நான் விளக்கிட்டு போனாலே கண்டுக்குவாங்க. நான் ஒரு நாளைக்கு வரலீங்கன்னா இது இன்னைக்கு ராமத்தம்மா விளக்குடேன்னு சொல்லுவாங்க. அப்ப நீங்க வரலன்னா அன்னைக்கு வேற யாரு பண்ணுவா? இருக்கிறாங்க 2 பேர் வந்து கூட இருக்கிறாங்க சாமி. அப்பதான் நான் ஒருத்தி. இன்னைக்கு 2 பேரு எவ்வளவு ஈஸியா வேலை நம்மளுக்கு கொடுத்துக்கிறாங்க. அப்பெல்லாம் ஒருத்தி, இப்ப 2 பேரு. நீங்க ஆரம்பத்துல வந்த டைம்ல கூட்டம் ஒன்னும் பெருசா இல்ல. அப்போ ஏதோ ஒரு 4 பாத்திரம் 4 விளக்கு வரும் அந்த மாதிரி. இப்போ ஆயிரக்கணக்கான பேர் வராங்க, லட்சக்கணக்கான பேர் வராங்க. அதனால 2 பேரும் ஜாஸ்தியா அதுக்கு தகுந்தாப்படி விட்டுருக்காங்கல்ல சாமி. அப்ப நிறைய வரும்ல வாஷிங்க்கு. வந்தா போகுது. பொழுது வரைக்கும் கை வலிக்கலையா? ஒன்னும் வலிக்காது. இப்ப காலையில இருந்து எத்தனை விளக்கு விளக்கியாச்சு கொடுத்தாச்சு. இதை பால் செம்பு தண்ணி செம்பு எல்லாம் வரும். நேற்றுக்கு இன்னைக்கும் பால் ஊற்றுறாங்கன்னு நேற்றுக்கு அத்தனை சொம்பு விலைக்கு போட்டுட்ட. 4:30 மணிக்கு தான் கையே கழுவிட்டு இருந்துச்சு. இன்னைக்கும் அதே மாதிரிதான் இருக்கும். இன்னைக்கு அதே மாதிரிதான் இருக்கு. நீ இன்னைக்கும் பால் ஊற்றுறாங்கல்ல, இன்னைக்கும் போய் இன்னைக்கு கொஞ்சம் கம்மியா பண்ணுவேன்.
ஏன்னா மறுச்சு நாளைக்கு கல்தான் நேற்றுக்கிட்டே இன்னைக்கு ஆப்பர் இருக்கிறதுனால கரையை நிற்கக்கூடாது சொம்பு, அதனால பூரா விளக்கணும். இனி நாளைக்கு கூட நீ அடுத்த அம்மாவா சிவராத்திரி வரைக்கும் என்ன வேலை, டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா விளக்குத. அப்புறம் நாங்களாம் நிறைய வீடியோ பார்த்து சத்குரு என்ன சொல்றாரு என்ன பண்றாருன்னு எல்லாம் எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு எதுவுமே தெரியாது, நீங்க வீடியோவே பார்க்க மாட்டேங்கிறீங்க. யாரும் மாங்கட்டு இருக்குது இங்க எங்க சாமி பத்தி எங்க சாமி பத்தி போடுறாங்களா போடுன்னு சொல்லுவேன். சிவராத்திரி பங்கன் நடந்தா அதையும் அப்படித்தான் போடுங்க, அதையும் காட்டுவாங்க. நீங்க சிவராத்திரிக்கு இங்க வரமாட்டீங்களா? ஐயோ நைட்டு பூரா எனக்கு இங்கதான் வேலையாச்சு. நைட்டு பூரா விளக்கு தொடச்சு தராங்க. இன்னும் ஒரு நாளும் கூட கிரவுண்டுக்கு போய் பார்த்தேன். இங்க டிவி ஓடுதுல்ல, அப்ப பாத்துக்குவேன். அப்படியா? கிரவுண்டுக்கு ஒரு டைம் வந்தது இல்லையா? ஒரு மகா சிவராத்திரி கூட கேட்கலாம்ல வந்து பாக்குறதுக்கு. அதே சமயம் நம்மளுக்கு வேலை முக்கியமா அது முக்கியமா? நம்மளுக்கு வேலை நாம் விலை கொடுத்தாத்தாரு 10 பேர் வந்து வாங்கி வைப்பாங்க. எங்கேயோ இருந்து வராங்க. அது இருக்கிற பாக்கியம் கிடைக்கணும்ல, நம்ம சத்குருவோட பாக்கியம். அதனால அப்படி வாங்கி வைக்கிறதுக்கு நம்ம வேலை செஞ்சு கொடுத்தாத்தானே வாங்கி வைப்பாங்க. நம்ம என்னைக்கு பெருசுன்னு பார்த்தோம்னா நம்ம மீடியம் கூட பார்க்கல, அதையும் பார்க்க முடியல. எங்க சத்குரு நல்லா இருக்கணும் சாமி, கடவுளே, ஆண்டவனே, தானலிங்கமே. என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்ப இருக்கீங்க. விஜிமாவை நேர்ல பாத்திருக்கீங்களா நீங்க? பார்த்து அவன் பேசுங்க. சாயங்கேட்டுக்கு இங்க முன்னால ட்ரைனிங் பிளாக் கெட்டுதான் நான் சாயங்கேடு அங்க அதுக்குள்ளாக சாமி உள்ள இருப்பாரு. அப்ப நான் அங்க வாசேரி அங்கதான் அப்பதான் வாசேரி இப்படி கட்டி கொடுக்குது. வாஷ் ஏரியா மற்றடியில வளர்க்குவேன். மழை சொர்ணு வருது. அப்போ சாமி இப்படி இந்த கல் இப்படி பகல சந்தர் கேப் வருவார், கால் தெரியும். அப்புறம் உடனே சாப்பிட்டு உட்காரு எந்திரிக்காரு, சாப்பிட்டு சாமி எனக்கு ஏதோ ஒரு இடத்துல மழை ஒழுங்காம கட்டி கொடுங்க சாமி. இப்படி மழைக்குள்ளேயே என்ன அதுக்கு முதல் நாள் இப்ப இருக்கிற இடம் கட்டி கொடுத்தாங்க. மறுநாளே கட்டி கொடுத்துட்டாங்க. அழுட்டு அப்ப என்ன பண்ண பாரு, ராமாத்தம்மா நலம் விசாரிக்க சாமியே நலம் விசாரிக்கிறாரு. நம்ம வராட்டி சாமிகள் கேட்பாங்களாமா. அன்னைக்கு ஒரு போன வருஷம் தீபாவளிக்கு எனக்கு வீட்டுக்கே கொண்டு வந்து பணம் 1000 ரூபாய் செய்யல எல்லாம் கொடுத்து பாட்டு பண்ணிட்டாங்க. அப்ப ஐயா செத்த இது புதுசு. அப்புறம் அப்ப கேட்டாரம்மா, தம்மா மஜாச்செல்லாம் பண்ணுங்க, தம்மா இன்னும் வேலைக்கு போயிருந்தா நல்லா இருக்கலாங்களான்னு கேட்டாராம். சாயில இருந்தாங்க. உங்க பேரு தெரியலையா சத்குருக்கு? தெரியாதா? ராமாத்தா அப்படி கேட்பாராமா. ராமாத்தாண்டு கூப்பிடுவாரு. அங்க சிமியா ஒரு ஆசிரமுக்கு 2 வருஷம் ஆகட்டும். அப்ப வேலைக்கு கொஞ்ச நாளைக்கு இருந்துடா மொத்தமா கோயில் திறந்தா அப்பதான் சாச்சிட்டாங்கல்ல. அப்புறம் திறந்தாங்கன்னா வந்து கூப்பிட்டுறேன்னாங்க. சரிங்க சாமின்ட்டு மக ஒரு 6 மாசமா அவங்கட்டாரு. அப்ப சிமியாவிட என்னை கூப்பிட்டாங்க. சரி அங்கேயும் சிவனார் கோயிலுக்கு வந்து இப்படி பாத்திரமில்ல தேய்க்கிற பாடினாங்க. நீங்க 1,00,000 ரூபாய் கொடுத்தாலும் கூட நான் எங்க ஜாலிங்க தூட்டு நான் வரமாட்டேன். எப்ப நீ கூப்பிடுறாங்களோ அங்க போறேன். 3-4 மாசத்துலயே எனக்கு சம்பளம் போட்டு கொடுத்தாங்க. வீட்டுல இருந்து கூட அந்த நன்றி எல்லாம் மறக்கலாமா? லாக்டவுன்ல நீங்க தியானலிங்கத்துக்கே வரல, ஆனா சம்பளம் போட்டாங்க. ஆமா, மறக்கலாமா? மறக்கணும் தர கூடாது. அப்படி எல்லாம் உதவி பண்ணி மறக்க முடியுமா சாமி? லாக்டவுன்ல நீங்க தியானலிங்கத்துக்கே வரல, அப்ப நீங்க ரொம்ப மிஸ் பண்ணீங்க. மிஸ் பண்ணுங்க, அதுதான் சொல்றேன். ரொம்ப அப்பதான் திறந்தாச்சு. போன் பண்ணிட்டாங்க. நான் மகவூட்ல இருந்தேன். ராமத்தம்மா கோயில் திறந்தாச்சு, நாளைக்கு வந்துரு. உடனே மறுச்சு நாள் என் மகனுங்கிற எங்க அம்மாவை கேட்டுக்கொண்ணி நீங்க ஓடிக்கிறேங்க அம்மா சித்த நேரம் நீ கிளம்பி பண்ணிட்டேன். மறுச்சு நாள் வேலைக்கு வந்துட்டேன். எனக்கு வந்த மணிக்கு மனசே நிம்மதியாச்சு. 2 வருஷம். இப்ப எங்க வீட்டுக்கார செத்து வருஷமாச்சு. சரி, நீங்க தியானலிங்கத்துக்கு மேல ஏறி தொட்டு அபிஷேகம் எல்லாம் பண்ணிருக்கீங்க. அதுக்கு வந்துருவீங்க. நீங்க எப்பெல்லாம் பண்ணுவீங்க? அமாவாசை பௌர்ணமிக்கு பால் ஊத்தணும்ல. அப்ப இப்ப கொஞ்சம் படிக்க ஏற முடியறதில்ல. அதனால வந்தவங்க அப்பவும் மெதுவா 3ஆவது மாசம் கூட போய் பால் அவசியம் பண்ணிட்டாரு. மெதுவா பிடிச்சிட்டு போய்
ம். தொட்டு கும்பிட்டு வந்தது. எல்லா அதனால பௌர்ணமி அமாவாசை நீங்க தானே இருக்கீங்க, போய் எல்லா டைமும் அபிஷேகம் பண்ணலாம் தானே. அல்ல அபசாரம் பண்ண அது கொஞ்சம் தாங்க மேல இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு நாள் ஆச்சுன்னா ஒரு வயசு கூட ஏறும்ல. ம். ம். ஒரு நாள் ஆனா ஒரு வயசு கூட ஏறும். ம். ஆனா ஒரு நாளைக்கு கூட கோயிலுக்குள்ள போகாம வரமாட்டேன். தினம் கோயில் போவீங்களா? தினமும் கொண்டாந்து வச்சுட்டு கோடையை கொண்டாந்து வச்சுட்டு பின் தரவாசலே போய் சாமி சுத்தி வந்து பார்த்து எல்லா நாளும் பூ வீட்டுல பூத்து இருக்கு. அதை பறிச்ச நேரம் இருந்தா கொண்டு வந்து 2 பூ வைக்கி சாமி கும்பிட்டு போவேன். அப்படி இல்லையா போய் சும்மா சாமி கும்பிடாம அந்த போய் வேலையே தொட மாட்டேன். 5 மணிக்கு நான் இன்னும் குளிக்கிறதே பச்சை தண்ணி. அது எத்தனை மழை பெஞ்சாலும் சரி குளிர் அடிச்சாலும் சரி இந்த பச்சை தண்ணி தான். நான் வாரக்குள்ள இந்த இட்லி சுட்டதெல்லாம் பாத்திரம் நல்லா கழுவி அந்த இட்லி துணி எல்லாம் கசக்கி இட்லி பாத்திரம் தொடச்சு எடுத்து வச்சு. சத்குரு வெளியில இருக்கிறவங்களாம் கொஞ்சம் பேர் குத்தம் சொல்றாங்க. அவங்க நாக்கு எலும்பில்ல எதை வேணாலும் சொல்லல. ஆனா மனுஷனா கொஞ்சமாவது மண்டையில மூளை இருக்கிறவங்க அப்படி பேச மாட்டேன். அவரை பத்தி உணர்ந்துவியா அப்படி தப்பாவே பேச மாட்டாங்க. எங்க கேட்டீங்க நீங்க அவரை பத்தி தப்பா பேசுறாங்கன்னு? அப்படி அதான் டிவி எல்லாம் இவன் நீ என்ன இப்படி டிவி செய்தி பாருங்க அப்படி எல்லாம் சொன்னாங்கல்ல. இதெல்லாம் திருட்டு நாய்கள் அப்படித்தான் சொல்லுவாங்க. 27 வருஷமா நீங்க தியானலிங்கத்தோட இந்த லிங்க ஜோதி விளக்குறது, பாத்திரம் விளக்குறது எல்லாம் பண்றீங்க. தேவி வந்துட்டாங்கல்ல, அந்த சைட் போலையா நீங்க? தேவி லிங்க போக சாமி அதுக்கும் போகாம இருக்க மாட்டேன். லிங்க பேவி தானே சொல்றீங்க, அதுக்கும் போவேன். அதுக்கும் போவேன். வெள்ளிக்கிழமையும் ஏதோ அப்படி போய் ஒரு முந்தானத்துக்கு கூட ஜான்லிங்கத்துக்கு 1 லிட்டரு எண்ணெய், லிங்க பேரவைக்கு 1 லிட்டர் ஆயில், அங்க இஞ்சி பழத்துல கணேசனுக்கு 1 லிட்டர் ஆயில் வாங்கி ஆப்பர் பண்ணி சாமி பிடிச்சா வந்தேன். நேற்றும் தான் போனேன். போக சாமி அம்மாலே பார்க்காம இருக்கணும். அம்மாலையும் பார்க்கணும்ல. உங்களுக்கு தேவியா தியானலிங்கமான்னு கேக்குறாங்க. எனக்கு நான் இப்ப வேலை செய்யுது ஜானலிங்கம். தேவியா அப்பப்ப போய் பார்த்துக்குவேன். அம்மா இந்த கண்ணு புருவமுக்குதலுங்க. இந்த கண்ணு இது அதை முதல் தொட்டு விலைக்கு கொடுத்தவளே நான் பலன் அப்படி விலை கொடுத்தேன். நான் அம்மாவை முதல் அது வைக்க போதே விலைக்கு அம்மாவை தொட்டவன் நான். அவ்வளவு பெரிய பாக்கியம் இந்த கிடைக்கணும் சாமி. கோயில் வாசல் போட்டது நான் போட்டேன், நீ போட்டல முடியும். அதெல்லாம் உங்களுக்கு இதெல்லாம் என்னோட கருணை. நான் செய்வேன். எத்தனை பேர் வந்து என்ற கெட்ட என்னை ஆசீர்வாதம் பண்ணுன்னு கேட்கறாங்க. நல்லா சாமி எங்க ஐயா கர்மா இங்கதான் பண்ணினேன். அவங்களே பண்ணிட்டாங்கல்ல. கர்மா யாருக்கு? உங்களுக்கு காலபைரவ கர்மாவா? உங்க வீட்டுக்காருக்கு? இது பேத்தி கல்யாணம். சாமி சதுகுருக்கு பழம் தட்டு நல்லா வச்சு பழம் எல்லாம் கொண்டாந்து சாமிக்கு கொண்டாந்து கொடுத்தேன். சாமி நந்திகை சாமி நான் கொண்டு போய் கொடுத்ததம்மான்னு வாங்கிட்டு 50,000 எனக்கு கொடுத்து கார்ல பணத்தை கொண்டு நீ சும்மா போகாதுன்னு கார் வச்சு கொண்டு போய் கார் எவ்வளோ விட்டு போட்டு வந்தாங்க. யாரு செய்வாங்க சொல்லுங்க? இந்த காலத்துல 10 ரூபாய் 200 கட்டு வாங்கினா கூட அது கடன் நினைக்கிறாங்க. அந்த மகராசம் பண்ணிக்கிறாரா? உங்க பேத்தி கல்யாணத்துக்கு சத்குரு நீங்க இன்வைட் பண்ணதுக்கு 50,000 வச்சு கொடுத்தாங்க. நந்திகை சாமி கொண்டாந்து கொடுத்து காருக்கு நீ பணத்தை கொண்டு போகாது. இப்போ நீ வீட்டுல தான் இருக்காங்க. உனக்கு பஸ் காசு வேணா நாங்க வர நீ எங்க வீட்டுல இருக்கிறதுக்கு வாங்குதான் சொல்றாங்க. இங்க இருந்துருங்க என்ன, நீங்க இங்கேயே வாங்க. நீ பஸ்க்கு நீங்க அப்படி இல்லை, மகனோட இருங்கன்னு பேத்திக்கெல்லாம் முடிச்சு போட்டு வேணாலும் வாங்க. நான் பஸ்ஸுக்கு வேணா காசு நானே கொடுத்து நீ மெதுவா வந்துட்டு போன போது நீ வேலையே செய்யாட்டீங்க கூட பரவாயில்லன்னு தான் சொல்றாங்க. யார் சொல்றாங்களா? தெய்வம் இருக்க முடிச்சுதான். ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டீங்க. இப்ப இதுக்கப்புறம் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுவீங்க. அதெல்லாம் டிவில எல்லாம் வருவீங்க நீங்க. உங்களை எல்லாரும் பாப்பாங்க, எல்லாரும் பாப்பாங்க. ஆமா ஆமா. செஞ்சுக்கணும் பாருங்க. சரி, எப்போ அவரை நீங்க சாமியா பார்க்க ஆரம்பிச்சீங்க? சாமியாவா இங்க வந்து நம்ம மழையே இல்லாம 4-5 வருஷம் இங்க வந்து வேலை கொடுத்து நம்ம நல்ல நிலைமை கொண்டு வந்தாங்க. அப்ப நம்ம சத்குரோட ஆசீர்வாதம் முடிக்கிட்ட
நம்ம இப்ப நல்லா இருக்கிறோம் அப்படிங்கிறது உணர்ந்த. எதையும் நாம நினைச்சாலும் நடக்கும். அவர் நினைச்ச இப்பவும் இதோடு நினைச்சா நம்மளுக்கு நன்மை தான் நடக்கும். வேற என்ன பண்றாங்க சுத்தி இருக்க மக்களுக்கு எல்லாம்? சுத்திக்கிற மக்கள் எல்லாத்துக்குமே நல்லா தானே சந்தாங்க. நோம்பி நொடியானா வீடு வீடா போய் இந்த காலத்துல 6 வீடு வீடா கொண்டு போய் சொல்லிட்டு அது இதெல்லாம் தர்றாங்க. நன்மை தானே செய்யறாங்க. யாரும் கொடுப்பாங்களா அப்படி கொண்டு போய்? நீ இது விட இது வேணும். வேலைக்கு வர மேலும் வேலை இல்லைன்னு கொடுக்குறாரா? ஏதோ ஒரு வேலையை கொடுத்து சாப்பாடு கொடுத்து சம்பளம் கொடுக்குறாருல்ல, அது பொழைச்சிக்க வேண்டியதுதானே. இங்க செப்டம்பர் 3ஆம் தேதி சத்குரு பர்த்டே தெரியுமா உங்களுக்கு? சத்குரு பிறந்த நாள் எப்போ? 2-3 மாசத்துக்கு முன்ன வந்து ஆவணி மாசம் செப்டம்பர் 3ஆம் தேதி. அப்போ இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் புடவை இதெல்லாம் கொடுப்பாங்களா? நீங்க வாங்கிருக்கீங்களா? புடவை கொடுக்க மாட்டாங்க. இது நல்லா இருக்குது கதை. ஜென்ஸுக்கு மட்டும்தான். இப்ப அம்மா நினைவு நான் நேரத்துக்கு லேடிஸுக்கு போறேன். ஓ அப்படியா? அவர் பிறந்த அன்னைக்கு ஜென்ஸுக்கு கொடுப்பாங்க. அம்மா அம்மா நினைவு நாளுக்கு லேடிஸ் போறேன். அத்தனை மக்கள் கோடான ஓடி மக்கள் எடுத்து பசியா நல்லா சாப்பிட்டு போனாங்களே. எவ்வளவு நீங்க சத்குரு கையில புடவை எல்லாம் வாங்கிருக்கீங்களா? ராவினாலே முதல்ல எனக்கு தான் புடவை கொடுத்தாங்க. அம்மா நினைவு நாள்ல விஜய் சமாதி கிட்ட எனக்கு தான் முதல்ல ஆசை கொடுத்தாங்க. வச்சிருக்கீங்களா அந்த புடவைய? அதெல்லாம் கொஞ்சம் வச்சாமி இந்த 10-5 சேலை என்ன இருக்குது. எல்லா வருஷமும் உங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்குறாங்க, உங்களுக்கும் கொடுக்குறாங்க. ராவின கல்யாணத்துக்கும் புடவை கொடுத்தாங்க. உங்களை கூப்பிட்டாங்களா? கொடுத்தாங்க. ராவி நாளுக்கும் அப்படி மாட்டாச்சு பண்ற போயிடுறேன். அப்படியா? நல்லா கிடையாதாமாத்தா நான் கூட்டிட்டு இருக்கிற பின்னுக்கு வந்து நின்ட்டாரு. அப்புறம் ராமாத்தா நல்லா இருக்கும். திடீர்னு பார்க்க சாமி சத்குரு இது தராப்படான்னு போட்டு சாமி நல்லா இருக்கும் நல்லா இருக்கும். நல்லா இருக்கிறேன் நல்லா சாப்பிட்டு நல்லா தருவாரு. இப்படி போய் அப்படி போனா அப்புறம் இந்த கேட்டு பஸ்ஸுக்கு நிற்கி இப்படி போய் நான் வந்தேன்னா கார் இப்படி வந்தா கூட ஸ்லோ பண்ணி நல்லா இருக்குமேன்னு தான் கேட்பாரு. நல்லா சாமிங்க மாங்கெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். சாமத்தம்மா சாஞ்சாரு சாமத்தம் எங்கேயோ போயிடுது அப்படின்னாங்க. எங்களுக்கெல்லாம் சத்குரு பாக்கறதுனா ரொம்ப பிடிக்கும். அதனால யாராவது சத்குரு இந்த சைடு வராங்க அந்த சைடு வராங்கன்னா ஓடி போய் நிப்போம். உங்களுக்கு அந்த மாதிரி தேடி தேடி போய் பாப்பீங்களா? தேடி நேற்று பார்க்கணும். எத்தனை ஓட்டம் ஓடி போய் போற முளைப்பாதி போச்சு. நான் போய் நின்றுட்டேன். என்னை விட்டுட்டாங்க. இப்படி சாமி நிக்கிறாரு. இப்படி நான் கும்பிட்டு வந்தேன். எங்க வந்தாங்கன்னு தெரிஞ்சதுன்னா போயிடுவீங்க. ஓ எங்க பார்த்தாலும் பஸ்ஸுக்கே நின்னாலும் வர்றாங்கன்னா நின்றுக்குது. பஸ் போனா போயிச்சாது. முகத்தை பார்க்கணும் நின்றுக்குது. இன்னைக்கு இல்லை அதுக்கு அப்படி ஓடி வந்து பார்த்தேன். எப்படியும் நான் வந்துட்டு போனேன். எப்படி எனக்கு தரிசனம் கிடைக்காம இருக்காது பாப்பா. எப்படியும் கிடைச்சது. எப்படியோ கிடைச்சது. பார்த்தே போடுவேன். அவரு போற கொடுக்கு நான் அடிச்சா போவேன் அப்படின்னு அப்படி சொல்லுவேன். சத்குருவுக்கு மீட்டிங் நடந்தா அந்த மூலிகை ரசம் வச்சு கொடுக்கறவே நான். அப்படியே ரசம் வச்சு கொடுப்பீங்க சத்குருக்கா? ஆமா. அப்பல்ல அவங்க கெஸ்ட்டுக்கு வந்தாங்கன்னா தட்டைப்பயிறு குழம்பு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு தட்டைப்பயிறு கிச்சன்ல போய் வச்சு கொடுத்துட்டு வருவேன். சத்குருக்கு இல்ல எல்லாருக்குமா? அவங்க ஃபேமிலிக்கு. ஓ அம்மா ரொம்ப 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 நன்றி. உங்களுடைய 27 வருஷம் ஜேர்னி வந்து நீங்க எங்களோட ஷேர் பண்ணிட்டீங்க, பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது. சத்குரு கூட இவ்வளவு சாமி என்னை அந்த விளக்கு பாசிங்கிறது என்னை நெட்டுல போட்டாங்க, காட்டு தும்புல போட்டாங்க. நெட்டுல போட்டது இங்க கூட எனக்கு போட்டா படிச்சு கொடுத்துக்கிறாங்க. நீ பிரேம் பண்ணி மாட்டுன்னு. அப்படியா வச்சிருக்கீங்களா? வச்சுக்கிறேன். வீட்டுல இருக்கா? வந்தா நாங்க போட்டோ பிடிச்சிக்கலாம். போட்டோ பிடிச்சிக்கலாம். தியானலிங்கத்துக்கு உள்ள வரவங்களுக்கு எல்லாம் உங்க கைப்படதான் அவங்க லிங்க ஜோதியே வந்து தியானலிங்கத்துக்கு ஆஃபர் பண்றாங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம்.
இன்னைக்கு நீங்க வந்து எங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்தது வந்து அதை விட அந்த பளபளன்னு இருக்கிற அந்த லிங்க ஜோதிக்கு பின்னாடி இருக்க கைகளை பாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு. ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா. உங்களோட ஆசீர்வாதம் எங்க மொத்த டீமுக்கும் வேணும். எல்லாத்துக்குமே நீங்க நல்லா இருக்கணும். 100 வருஷத்துக்கு நீங்க நல்லா இருக்கணும். ஒரு நோய் நொடி இல்லாம நல்லா இருக்கணும். சாமி சர்க்குரு ஜாண்டிக்கு மேலைக்கு பயிரிட்டாயே